ஷா அலாம் செக்ஷன் 32 உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 14 வயது சிறுவன் ஒருவன் அடையாளம் தெரியாத நபரால் நேற்று சிறைபிடிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஷா அலாம் காவல்துறை தலைவர் ராம்சே எம்போல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் நேற்று மதியம் புகார் அளித்ததை அடுத்து இச்சம்பவம் குறித்த தகவல் காவல்துறைக்கு கிடைத்ததாக அவர் கூறினார். புக்கிட் கமோனிங் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சந்தேக நபரால் அந்த சிறுவன் படுக்கை அறையில் சிறைபிடிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு மொபைல் போன் இணைய திட்டத்தை வழங்குவதாக கூறி அணுகி பின்னர் அவனை அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வரவழைத்ததாக தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவனின் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட பின்னர் அவன் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது என்று ராம்சே எம்போல் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக விடப்பட்ட போது பாதிக்கப்பட்ட சிறுவன் தன்னை விடுவித்துக் கொண்டு படுக்கை அறை ஜன்னல் வழியாக உதவிக்காக கூச்சலிட்டதாக அவர் கூறினார். அருகில் வசித்தவர்கள் அச்சிறுவனை மீட்டு பின்னர் காவல்துறையை தொடர்பு கொண்டனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். அந்நியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தங்கள் பிள்ளைகளுக்கு நினைவூட்டும்படி ராம்சே எம்போல் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தினார். ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் பாதிக்கப்பட்டவர்களை தேடும் மற்றும் மீட்கும் நடவடிக்கையின் 2ஆம் நாளில் பங்கூர் தீவுக்கு அருகே கடற்பரப்பில் நேற்று 4 உடல்கள் மீட்கப்பட்டன. பேரா மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையான MMEA இயக்குனர் சுக்ரி கோடோப் 3 பெண்கள் மற்றும் ஒரு ஆணின் உடல்கள் பிற்பகல் 2 மணிக்கு கடல்சார் காவல்துறையினரால் கண்டறியப்பட்டதாக கூறினார். செகாருக்கு அருகிலுள்ள புலாவ் தலாங்கிலிருந்து சுமார் 13 கடல் மைல் தொலைவில் உடல்கள் மிதந்த நிலையில் கடல்சார் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட அனைவரும் படகு மூழ்கியதாக கூறப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 10 கடல் மைல் தொலைவில் நீரோட்டத்துடன் வடக்கு நோக்கி அடித்து செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. இன்னும் 10 பேர் காணாமல் போயுள்ளனர். மேலும் கடல்சார் காவல்துறை மற்றும் கடற்படையின் உதவியுடன் தேடுதல் பணிகள் தொடரும் என்று அவர் கம்போங் ஆச்சே கடல்சார் காவல்துறை தளத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். நடவடிக்கையில் முதல் நாளில் மீட்கப்பட்ட 23 பேர் உட்பட மொத்தம் 27 பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மீதமுள்ளவர்களை கண்டறிய தேடுதல் பகுதி விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சடலங்கள் கம்போங் ஆச்சே PPM படகுத்துறைக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் மேலதிக நடவடிக்கைக்காக ஸ்ரீ மஞ்சோங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்தோனேசியர்கள் என நம்பப்படும் 37 பேர் அந்த கப்பலில் இருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிள்ளான் தமான் செந்தோசாவில் நேற்று காலை ஒரு சாக்கடையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நபர் இதய பிரச்சனையால் உயிரிழந்தார் என்று கிள்ளான் தெற்கு காவல்துறை தலைவர் லிம் ஜித் ஹூவே தெரிவித்துள்ளார். தமான் செந்தோசாவின் லோரோங் ஹுலு பாலாங் 10C பகுதியில் உள்ள ஒரு சாக்கடையில் மயக்க நிலையில் இருந்த ஒருவரை கண்டதாக பொதுமக்களில் ஒருவர் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் தகவல் பெற்றதாக லிம் கூறினார். தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையிலிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் பிற்பகல் 2:05 மணி அளவில் சம்பவ இடத்திற்கு வந்தடைந்தது. மேலும் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று லிம் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் 50 வயதுகளில் இருந்த அந்த இறந்தவர் அயஸ்லாங்கூர் நிறுவனத்தில் ஒப்பந்தக்காரராக பணிபுரிந்து வந்ததாகவும் அருகிலுள்ள பகுதியில் வேலை செய்து வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றும் அவர் கூறினார். கட்சிக்குள் தொடர்ச்சியாக நடைபெறும் நீக்கங்களை தொடர்ந்து பெசாத்து கட்சி தனது உத்வேகத்தையும் திசையையும் இழந்து விட்டதாக கூறி பரிகாத்தான் நேஷனலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று பாஸ் கட்சியின் சூரா சட்டமன்ற உறுப்பினர் தெங்கு ஃபக்ருடின் ஃபவுசி வலியுறுத்தியுள்ளார். அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மட்டுமே பெசாத்து தலைவர்கள் ஒவ்வொருவராக படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு காலத்தில் தன்னை ஒன்றுபட்ட கட்சி என்று அழைத்துக் கொண்ட அக்கட்சி இப்போது தனது ஆன்மாவை இழந்துவிட்டது என்று அவர் தெரிவித்தார். நிலைமை இப்படி இருந்தால் பெசாத்து பெரிகாத்தான் நேஷனலை விட்டு வெளியேறுவதே மேல் என்றும் அதன் இருப்பு இப்போது ஒரு மாலை நிழலைப் போல உள்ளது என்றும் அவர் கூறினார். எந்த தாக்கமும் இன்றி மங்கி தடயமே இல்லாமல் அது மறைந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று அதிகாலை வடக்கு தெற்கு விரைவுச் சாலையான எலைட் நெடுஞ்சாலையின் அவசர பாதையில்
கைவிடப்பட்டிருந்த ஒரு காரின் பின்புறத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் 23 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். கைவிடப்பட்ட காரின் ஓட்டுநரை காவல்துறை தற்போது தேடி வருகிறது. வடக்கு நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையின் 12.5வது கிலோமீட்டரில் காலை சுமார் 6:15 மணி அளவில் இந்த கோர விபத்து நிகழ்ந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் வான் அஸ்வான் வான் மமாட் தெரிவித்தார். முடானாஸ் நிஞ்சா ரக மோட்டார் சைக்கிள் நேராக சென்று கொண்டிருந்த போது பழுதடைந்திருக்கலாம் என்று நம்பப்படும் மஸ்டா RX 8 ரக காரின் பின்புறத்தில் மோதியதாக அவர் தெரிவித்தார். ஓட்டுநருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதிகமான வாகன படி பெறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கு ரோன் 95 எரிபொருள் மானியம் வழங்கப்படுவதை அரசு நிறுத்த வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலே வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் மேலும் மானிய முறைப்படுத்தல்களை மேற்கொண்டால் இது செய்யப்பட வேண்டும் என்றும் அதிக பணம் செலுத்தக்கூடியவர்களிடமிருந்து இந்த நடவடிக்கை தொடங்கப்பட வேண்டும் என்றும் தேவைப்படுபவர்களுக்கான எரிபொருள் மானியங்கள் குறைக்கப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாறாக அதிக வருமானம் ஈட்டுபவர்களிடமிருந்து உதவியை திரும்ப பெற்று குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கான மானியங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் தாங்களும் அதிக வரி செலுத்துபவர்களில் அடங்குவதாக புகார் கூறினால் குறைந்த வருமானம் ஈட்டும் தொழிலாளர்கள் ஊழியர்களாக பணியாற்றவில்லை என்றால் அவர்களால் இவ்வளவு பெரிய சம்பளத்தை முதலில் பெறவே முடியாது என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள வாகன படிகளை பெறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் GLC அல்லது GLIC முதலாளிகள் ஆகியோருக்கான எரிபொருள் மானியங்கள் தான் முதலில் குறைக்கப்பட வேண்டும் என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். மாதத்திற்கு பல்லாயிரக்கணக்கான ரிங்கிட் சம்பாதிப்பவர்கள் 1700 ரிங்கிட் சம்பாதிக்கும் தொழிலாளர்களுடன் ஒப்பிடக்கூடாது. ஏனெனில் மாதாந்திர பெட்ரோல் மானியத்தை இழப்பதன் தாக்கம் குறைந்த வருமானம் ஈட்டும் குழுவினருக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று அவர் கூறினார். நெருக்கடி மேலாண்மையை ஒரே மாதிரியான அணுகுமுறையின் மூலம் செய்யக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.